Hi students, welcome to BMI Maths 10th Standard Maths 3rd Chapter Algebra Exercise 3.7ல second sum பார்க்கலாம். Find the square root of the following. சொல்லி ரெண்டு subdivisions கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்க்கலாம். First subdivision 4x square plus 20x plus 25க்கு root கேட்டுருக்காங்க. இப்போ நம்ம root of 4x square plus 20x plus 25ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 4x squareங்கிறத வந்து 2x ஸ்கொயர்னு எழுதலாம். 2xனால் தனியாக எக்ஸுக்கு ஸ்கொயர் போடக்கூடாது, டோட்டலாக இந்த 2xக்கு சேர்த்து ஸ்கொயர். இப்போ இது 2x ஸ்கொயர். இந்த 25ங்கிறது 5 ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இந்த 20xங்கிறது வந்து a ஸ்கொயர், இது ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் தட்ஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர். இப்போ இது வந்து 2 இன்ட்டு இது a ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே b ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 2ab இந்த ஃபார்மில் இருக்குது. இது வந்து a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பேன்ஷன் இது. அப்போ இங்கே வந்து ஏக்கு பதிலாக இங்கே இது 2x ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். இது வந்து 2 இன்ட்டு a ப்ளஸ் b. அப்போ இங்கே இது வந்து 2 இன்ட்டு a வந்து 2x இன்ட்டு b வந்து 5 ப்ளஸ் b ஸ்கொயர் வந்து 5 ஸ்கொயர். அப்போ இதை எப்படி எழுதியிருக்கிறோம், இங்கே 4x ஸ்கொயருக்கு பதிலாக 2x ஸ்கொயர் எழுதிக்கிறோம் ப்ளஸ் இது 2 இன்ட்டு a இன்ட்டு இது a இது b 2 இன்ட்டு a இன்ட்டு b ப்ளஸ் இந்த 25ங்கிறது b ஸ்கொயர். அப்போ 5 ஸ்கொயர்னு எழுதிட்டோம். இப்போ இது வந்து a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பேன்ஷன் தான் இது. அப்போ a வந்து 2x ப்ளஸ் b வந்து 5 இந்த ஹோல் ஸ்கொயர். அப்போ இதை நம்ம ரூட் எடுத்தோம்னா இந்த 2x ப்ளஸ் 5 இன்ட்டு 2x ப்ளஸ் 5 வரும். அப்போ நம்மளுக்கு ஒரு 2x ப்ளஸ் 5 தான் இதோட ஆன்சர். இது மறக்காமல் இந்த மாடுலஸ் போட்டுக்கணும். இதே வந்து ஃபேக்டர் கண்டுபிடிச்சும் போடலாம். இப்போ 4x ஸ்கொயர் ப்ளஸ் 20x ப்ளஸ் 25ன்னு இருக்குது. இப்போ இதை வந்து இந்த 4 இன்ட்டு 25 இந்த 4 வந்து 25ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 100ன்னு வரும். இப்போ 100க்கு ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம்னா 10 10s are 100. இங்கே மல்டிப்ளை பண்ண 100 வரணும், ஆட் பண்ண நம்மளுக்கு இங்கே 20ன்னு வரணும். அப்போ இங்கே 10ன்னு எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து 20ன்னு வரும். ஆட் பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ண 100 வந்துடும். இங்கே எல்லாமே ப்ளஸ் சைன் இருக்கிறனால நம்மளுக்கு சைன் வந்து ப்ளஸ் தான். இப்போ நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். அதனால் என்ன பண்ணுறோம், இந்த 10ஐ வந்து நம்ம 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இந்த 10ஐ 4ஆல் இந்த 10ஐ 4ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம்னா இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 5 2s are 10, இது 2 2s are 4. அதே மாதிரி இதுவும் 5 2s are 10, 2 2s are 4. அப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம், இங்கே 2x ப்ளஸ் 5ன்னு ஒரு ஃபேக்டர், இங்கே 2x ப்ளஸ் 5ன்னு இன்னொரு ஃபேக்டர் எழுதுவோம். 2x ப்ளஸ் 5 இன்ட்டு 2x ப்ளஸ் 5. இதையே 2x ப்ளஸ் 5 ஸ்கொயர்னு எழுதலாம். இல்லை அப்படியே வேணாலும் இங்கே 2 2x ப்ளஸ் 5 இருக்கிறனால நம்ம ரூட் எடுக்கும்போது ஒரு 2x ப்ளஸ் 5 தான் வரும். அப்படியும் எழுதிக்கலாம். இப்படி ஸ்கொயர் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு 2x ப்ளஸ் 5 மட்டும் எழுதிக்கலாம். எப்படி எழுதினாலும் கரெக்ட் தான். இப்போ நமக்கு ஃபேக்டர் வந்து 2x ப்ளஸ் 5 இன்ட்டு 2x ப்ளஸ் 5. இதையே 2x ப்ளஸ் 5 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ நம்ம ரூட் எடுத்தோம்னா இது வந்து 2 2x ப்ளஸ் 5ங்கிறது ஒரு 2x ப்ளஸ் 5 மட்டும் வரும். இப்போ இது 2x ப்ளஸ் 5. இப்போ இதுக்கு மறக்காமல் மாடுலஸ் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். இது வந்து 9x ஸ்கொயர் மைனஸ் 24xy ப்ளஸ் 30xz மைனஸ் 40yz ப்ளஸ் 25z ஸ்கொயர் 16y ஸ்கொயர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது வந்து a ஸ்கொயர், இது b ஸ்கொயர், இது c ஸ்கொயர், இது வந்து 2ab, இது வந்து 2ca, இது வந்து 2bc. இப்போ இது வந்து எப்படி இருக்குதுன்னா a ப்ளஸ் b ப்ளஸ் c ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பேன்ஷனாக இருக்குது. அது a ப்ளஸ் b ப்ளஸ் c த ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. இதுதான் வந்து இதோட எக்ஸ்பேன்ஷன். இப்போ இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதோட ஸ்கொயர் ரூட் என்னென்னு கண்டுபிடிச்சி சொல்லிக்கிறாங்க. இப்போ இந்த 9x ஸ்கொயருங்கிறது எப்படி எழுதலாம்னா 3 ஸ்கொயர் தான் வந்து 9. அப்போ 3x ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு a ஸ்கொயர் இது எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே b ஸ்கொயர்,
இது வந்து பி ஸ்கொயர். அப்போ 16y ஸ்கொயர். 16y ஸ்கொயர்னால் இங்கே நம்மளுக்கு ப்ளஸ் 4y ஸ்கொயர்னு வரும். 16க்கு வந்து 4 ஸ்கொயர் தான் வந்து 16. இப்போ ஒய்யோட ஸ்கொயர் வந்து ஒய் ஸ்கொயர். அப்போ 4y ஸ்கொயர்னு வரும். அப்போ இந்த 4y ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு சி வந்து 25z ஸ்கொயர் இருக்குது. இப்போ 25ங்கிறது வந்து 5ஓட ஸ்கொயர். அப்போ 5z ஸ்கொயர். 5z ஸ்கொயர் 25z ஸ்கொயர். அடுத்தது இங்கே 2ab இருக்குது. இப்போ 2 இன்ட்டு a இன்ட்டு b. இப்போ நம்மளுக்கு இங்கே a வந்து 2 இருக்குது. a வந்து என்னது 3x. அப்போ 2 இன்ட்டு a வந்து 3x, b வந்து 4y ஸ்கொயர். அப்போ என்ன வரும்? 2 3 சார்ஸ் 2 இன்ட்டு இங்கே a வந்து 3x இன்ட்டு b வந்து 4y. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 2 3 சார் 6, 6 4 சார் 24. அப்போ இங்கே ப்ளஸ் 24ன்னு வருது. 24xyன்னு வருது. நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது மைனஸ் 24xy கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்மளுக்கு இங்கே இந்த ப்ளஸ் 4yங்கிறத வந்து மைனஸ் 4y கொடுத்தோம்னா தான் நம்மளுக்கு இங்கே மைனஸ் 24xyன்னு வரும். எக்ஸுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா எக்ஸுக்கு இங்கே கொடுத்தோம்னா இந்த டேர்ம் மைனஸ் ஆயிரும். அப்போ அது எக்ஸுக்கு கொடுக்க முடியாது. ஸோ ஒய்க்கு வந்து நம்ம மைனஸ் 4yன்னு கொடுக்கணும். அப்போ b வந்து மைனஸ் 4y. இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணோம்னா கரெக்டாக வரும் பாருங்கள். 2 இன்ட்டு b வந்து 3x, a வந்து 3x இன்ட்டு b வந்து மைனஸ் 4y. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 2 3 சார் 6, 6 4 சார் 24. இங்கே மைனஸ் இருக்கிறனால ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 24yன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2bc. 2 இன்ட்டு அடுத்து b வந்து மைனஸ் 4y, c வந்து 5z. அப்போ 2 இன்ட்டு மைனஸ் 4y இன்ட்டு 5z வந்து 2 4 சார் 8, 8 5 சார் 40. இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் 40. இந்த ஒய்யையும் இசட்டையும் மல்டிப்ளை பண்ணால் yz. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2ca. இங்கே 30xz இருக்குது. அப்போ 2 இன்ட்டு c வந்து 5z இன்ட்டு a வந்து 3x. அப்போ 2 5 சார் 10, 10 இன்ட்டு 3 வந்து 30. இப்போ 30xzன்னு வந்துடுச்சு. அப்போ இதுக்கும் சேர்த்து தான் இது. இங்கே இடம் பத்தாதனால நான் இங்கே கீழே போட்டிருக்கிறேன். இதையும் இந்த ரூட்குள்ளேயே இங்கே எழுதிடணும் சைடில். அப்போ இது வந்து a வந்து என்னென்னா 3x ரூட் ஆஃப் இங்கே 3x, இங்கே b வந்து மைனஸ் 4y ப்ளஸ் c வந்து 5z த ஹோல் ஸ்கொயர். அதுதான் a ப்ளஸ் b ப்ளஸ் c த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதுக்கு வந்து 2 இருக்குது. 3x மைனஸ் 4y ப்ளஸ் 5z இன்ட்டு 3x மைனஸ் 4y ப்ளஸ் 5z. அப்போ இதையே 2 டேர்முக்கு பதிலாக ஒரு டேர்ம் மட்டும் எழுதணும். அப்போ 3x மைனஸ் 4y ப்ளஸ் 5z இது ஒன்று தான். இப்போ இங்கே ரூட்டும் இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். இது மட்டும் இருக்கும். அப்போ இதுக்கு மாடுலஸ் போட்டுக்கணும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டுமே ரொம்ப சிம்பிளான சம்ஸ் தான். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.